இனிய காலை வணக்கங்கள். இன்றை பூஜை கொடுத்த இளமைக்கு நன்றி. திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் பாடல் 1105வது பாடல் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். சார்பனை மாற்றி அமைப்பால் இனிய தென் மூளை இருக்கும் குமரி தனி ஒரு நாயகி தானே தலைவி தனிப்பட்டு வித்தனல் சார்பு படுத்து நனிப்படு வித்து உள்ளாம் நாடி நின்றாளே அப்படின்னு மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குமரி பெண்ணே அப்படின்றாரு. ஒப்பற்றவள் தேவி, அவள் தனக்குத்தானே தலைவியாக இருக்கின்றாள். என் மனச்சார்புகளை எல்லாம் அகற்றுகின்றாள். என்னை அவற்றிலிருந்து பிரித்த பின்னர் அந்த உள்ளம் அவள் திருவடிகளை சார்பாக கொள்ளச் செய்கின்றாள். அவள் என்னை விரும்பி நின்றாள். பாருங்க, நாம விரும்பி நிக்கிறதுன்றத போய் நம்மள மனதுல உள்ளத்துல அவளுக்கு இடம் கொடுக்க அவள் நம்மளை விரும்பி நின்றாள் அப்படின்னு இந்த பாடல்ல சூட்சுமமாக கொண்டு உணர்கின்றேன். நம்முடைய சார்பினைகளை எல்லாம் மாற்றி அவை சிந்தனைகளே நாம் இருக்கும்போது அவளும் நம்மளை விரும்ப ஆரம்பிப்பாள் அப்படின்னு சொல்வதாகவே நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்களை ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடியில் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1105 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் முடிக்கின்றோம். இனியதன் மூளை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி தனிப்படுவித்தனள் சார்பில் படுத்து தனிப்படுவித்துள்ளம் நாடி நின்றானே. இனிய தென்மூளை இருக்கும் குமரி தனி ஒரு நாயகி தானே தலைவி தனிப்படு வித்தனல் சார்பு படுத்து நனிப்படு வித்துள்ளாம் நாடி நின்றானே. இதன் விளக்கமாக, எமது உள்ளத்தையும் தனக்கு விருப்பமான இடமாக ஏற்றுக்கொண்டு அதில் ஓரிடத்தில் இளமையோடு எமது உள்ளத்தின் நாயகியாக தான் ஒருவளே வீற்றிருக்கும் வைரவி தேவி பின்பு எமது உள்ளத்தின் தலைவியாகி இருக்கின்றார். அதன் பிறகு உலகம், உடல், ஆசை, பந்தம், பாசம் ஆகியவற்றின் மேலுள்ள பற்றிலிருந்து எமது உள்ளத்தை பிரித்து தனியாக்கி அதை நன்மையே உருவான இறைவனோடு சேர்ந்து இருக்க வைத்து எமது உள்ளம் முழுவதும் நன்மையே மிகுதியாக இருக்கும்படி செய்து இறைவன் வீற்றிருக்கும் எமது உள்ளத்தையே விரும்பி அங்கே வீற்றிருக்கின்றார். இது சரவண யாத்திரத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். இந்தியாமா பாருங்களேம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1105வது திருமந்திரம். இனிய தென்மூலை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி தனிப்படுவித்தனள் சார்பு படுத்து தனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே. தனிப்படுவித்து, இதனுடைய பொருள் தனிமைப்படுத்தி. சார்பு படுத்து, இதனுடைய அர்த்தம் வேறுபடுத்தி. நனிப்படுவித்து, நன்கு பொருந்த செய்து. உள்ளத்து உள்ளேயும் வெளியேயும் தென்மேலை மூலையில் வீற்றிருக்கும் தேவி ஒப்பு உவமை இல்லாத தனிப்பெரும் சிறப்பு உடையவள், தனக்குத்தானே தலைவியானவள், என்னை பற்றி இருந்த அஞ்ஞான மல மயக்கங்களில், மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை மல மயக்கங்களில் இருந்து என்னை விடுவித்து தனிமைப்படுத்தி என் உள்ளம் அவள் திருவடியில் நன்கு பொருந்தி இருக்க செய்து என்னை நாடி வந்து எனக்கு அருள் செய்தாள் என்று திருமூலர் பார்வதி தேவியை கண்டதை உணர்ந்ததை
திருமந்திரத்தில் அருமையாக, தெளிவாக, நுட்பமாக உணர்த்தியுள்ளார். இன்னொரு உரையாசிரியர் இதற்கு மிகவும் சிறப்பாக உரை எழுதியுள்ளார். புறத்தும் அகத்தும் தென்மேல் மூலையில் வீற்றிருந்து அருளுவள் என்றும், ஒரு வடிவாய் இருத்தலின் குமரி எனும் திருப்பெயர் பூண்டனள் ஒப்பிலாத முதல்வி, தானே தலைவி, மாயா காரியமாகிய உடல் உலகு முதலியவற்றின் நிலைமை உணர்த்தி நீ இவற்றின் வேறு என தனிப்படுத்தினள். ஆமா, உடல் முக்கியம்தான், அதுலதான் உயிர் இருக்கு. ஆனாலும் நாம் உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய ஆருயிர் சிவனுடைய திருவடியை அடைய வேண்டும். உலகத்துலதான் வாழ்றோம், உலகு முக்கியம்தான். இருந்த போதிலும் நாம் இந்த உயிரினுடைய மகத்துவத்தை அறிந்து சிவனுடைய அருளை நாம் பெற வேண்டும், பராசக்தி அருளை பெற வேண்டும். அருமையாக, நுட்பமாக, விளக்கமாக நமக்கு உரையாசிரியர் எழுதியுள்ளார். மாயா காரியமாகிய உடல் உலகு முதலியவற்றின் நிலைமையை உணர்த்தி நீ இவற்றின் வேறு என தனிப்படுத்தினள். சிவபெருமான் திருவடி சார்பே நிலையான சார்பென சார்வித்தனள் என்று திருமூலர் உரைக்கிறார். என்னை நாடி என் அகம் உறைந்து என்னை மிகவும் மேற்படுத்தி அருளினள் என்கிறார். உமையம்மை நம்மளுடைய திருமூலரை நாடி அவருக்கு அருளை தந்துள்ளார், உணர வைத்துள்ளார் என்பதை அவர் உணர்ந்து மந்திரத்தில் பதிவிட்டுள்ளார். தென்மூலை, இதனுடைய பொருள் சகசிர அறையில் உள்ள தென்மூலை. தனிப்படுவித்து, தத்துவங்களினின்றும் பிரித்து, சார்புபடுத்து, சிவத்தோடும் கூட்டி என்பது இதனுடைய பொருள். இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதியினுடைய 88வது பாடல். அருமையான பாடல். பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேன், உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது, தரியலர் தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே என்று பாடியுள்ளார். தரியலர் தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய. இவ்வடியின் பொருள், பகைவர்களாகிய அசுரர்களின் முப்புறங்களும் முன்னாளில் எரிந்து அழியுமாறு மேருமலையை வில்லாக வளைத்தவன் என்று சிவபெருமானை புகழ்கிறார். தரியலர், இந்த சொல்லினுடைய பொருள் பகைவர். பொறுப்பு என்றால் மலை. முப்புற அசுரர்களின் ஆட்சியிலும் 3 சிவனடியார்கள் சிவனே பரம் என்று எண்ணி வணங்கினர். முப்புறங்களை எரித்து அழித்த இறைவன் அடியவர்கள் மூவருக்கும் இன்னருள் செய்தான். அசுரர்கள் ஊரில் அசுரர்கள் ஆட்சியில் வாழ் என்றாலும் அவ்வடியார்கள் மூவரையும் தரம் அன்று இவர்கள் என்று கருதாமல் இன்னருள் செய்தான். இறைவன் அவனுடைய இடப்பாகத்தில் இருப்பவள் தனது அடியவரை தரமன்று என்று தள்ள தகுமோ என்ற குறிப்பு தோன்ற உரைத்தார் அபிராமி பட்டர். போதில் அயன் சிரம் சென்ற கையான், தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனின் தலைகளில் ஒன்றை கிள்ளி களைந்த திரு கரத்தை உடையவன் என்று கூறி ஈசனின் இன்னொரு வீர செயலை நினைவுபடுத்துகிறார். மேருமலையின் சிகரம் ஒன்றில் பிரம்மனும் திருமாலும் வீற்றிருந்தனர். உங்களில் யார் பரம்பொருள் என்று அவர்களிடம் தேவர்கள் வினவினர். இருவரும் தாமே பரமென்று கூறி பல நாட்கள் வாதிட்டனர். வாதத்தை தொடங்கி வைத்த தேவர்கள் நமக்கேன் வம்பு என்று நழுவி விட்டனர். அப்போது வேதமும் பிரணவமும் தனித்தனியே வடிவம் தாங்கி வந்தன. அவை உமையொரு பாகனாகிய சிவபெருமானே பரம் என்று உறுதியாக கூறின. அதற்கு மேலும் பிரம்மனும் திருமாலும் தங்கள் வாதத்தை தொடர்ந்தனர். அப்போது அங்கே ஒரு அனல் பிளம்பு தோன்றியது. அதன் ஊடே இறைவன் கைலையில் உமாதேவியுடன் வீற்றிருந்த கோலத்தில் காட்சி அருளினான். அதனை கண்ட திருமால்
அப்பனை வணங்கி தனது வாதத்தை நிறுத்திவிட்டார். ஆணவம் தலைக்கேறி இருந்த பிரம்மன், அதாவது அயன், இறைவனை மதியாது பலவாறு பழித்து பேசினான். அவனுடைய ஆணவத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட ஈசன் பிரம்மனின் 5 தலைகளில் நடுத்தலையை தனது கை நகத்தின் நுனியால் கிள்ளி எறிந்தான். அத்தலையே இறைவனை இகழ்ந்தது. அடியற்ற மரம்போல் வீழ்ந்த பிரம்மனை உயிர்ப்பித்து அருளினான். இதுதான் ஈசனுடைய அருள் தன்மை. பேரருள் நிறைந்தவன், இன்னருள் நிறைந்தவன் சிவபெருமான் என்பதை நாம் இதிலிருந்து உணரலாம். ஈசன் ஆணவம் அகன்ற பிரம்மன் கிள்ளிய தலையை தங்கள் கரத்தில் வைத்திடல் வேண்டும் என்றான். இறைவனும் பைரவ கோலத்தில் பிரம்மனின் தலையுடன் விளங்குகிறான். அன்று முதல் பிரம்மன் நான்முகன் ஆனான். போதில் அயன் சிரம் செற்ற வரலாறு சிவ பராக்கிரமம் என்னும் நூலில் பிரமாண்ட வாமன புராண மேற்கோள்களுடன் விளக்கப்பட்டுள்ளது. திருவையாற்றை அடுத்த கண்டியூரே பிரம்மன் சிரம் கொய்த வீரட்டான தலம் ஆகும். போதில் அயன், அதனுடைய பொருள் தாமரையில் அமரும் பிரம்மன். செற்ற அப்படின்னா கிள்ளிய. பண்பில் சிறந்த ஒரு பெண்ணுக்கு மிகவும் கொடிய கணவன் வாய்த்து விடுகிறான். அதனை கண்ட அவ்வை பிரம்மனின் எஞ்சிய 4 தலைகளையும் நான் பற்றி திருகுவேன் என்று கூறும் அவ்வையின் தனிப்பாடல் அதனை காண்போம். அற்ற தலை போக அறாத தலை 4னையும் பற்றி திரிகி பற்றியனோ வற்றல் மரம் அணையானுக்கே இந்த மானை வகுத்த பிரம்மனையான் காணப்பெறின் என்று அவர் பாடியுள்ளார். ஆணும் பெண்ணும் சமந்தான், எந்த பாகுபாடு கிடையாது இறைவனுடைய படைப்பில். அதை நாம் உணர்ந்து இருவருமே ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருக்க வேண்டும். செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. இவ்வடியினுடைய பொருள், அயன் சிரத்தை கொய்த கையனாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் சிறப்பாக வீற்றிருக்கும் உன்னை தமியேனும் பரமன்று கருதி சரண் அடைந்தேன். பிரமன் சிரம் கொய்த வரலாற்றினால் பெண்ணில் நல்லாளோடும் இருந்த பெருந்தகையே பரம் என்பதை பிரணவமும் வேதமும் உணர்த்துவதை அறிந்தேன். இடப்பாகம் சிறக்க வீற்றிருக்கும் நீயும் பரம் என தெளிந்தேன். துணையில்லா தனியேன் உன்னை சரணாக அடைந்தேன். தேடியுன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரியம்மா என்று பாரதியார் எளிமைப்பட கூறினார். தமியேன் உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. இவ்வடியினுடைய பொருள், துணையிலியாகிய என்னை இவன் நமது அடியாருக்குரிய தரம் இல்லாதவன் என கருதி விலக்குதல் உனக்கு தகுதியானது அல்ல என்று தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அபிராமி பட்டர் உமை அம்மையிடம் மனமுருகி வேண்டுகிறார். நாமும் சிவசக்தி இருவரையும் வேண்டுவோம், நல்லருள் பெறுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். தியாகராஜன் ஐயா வாங்க. மிக்க நன்றிங்கய்யா. இனிய நற்காலை பொழுதுல சிந்தனையை செவிமடுக்க திருமந்திரத்தை கேட்க நாடி வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பாடல், இனியதன் மூளை இருக்கும் குமரி, இனிய தென்மூளை இருக்கும் குமரி, தனியொரு நாயகி தானே தலைவி, தனியொரு நாயகி தானே தலைவி, தனிப்படுவித்தனல் சார்புபடுத்து, தனிப்படுவித்தனல் சார்புபடுத்து, நனிப்ப
தனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாலே, நனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாலே, இனிய தென்மூளை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி, தனிப்படுவித்தனல் சார்புபடுத்து நனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாலே, உள்ளம் நாடி நின்றாலே, நாடி நின்றாலே, உள்ளம் நாடி நின்றாலே. ஆன்றோர் பெருமக்களே, சகஸ்ராதாரத்துல நாம் தியானம் செய்யும் போது இந்த உடலிலே உயிர் கொண்டிருக்கின்ற, சுழன்றோடி கொண்டிருக்கின்ற, உறைந்திருக்கின்ற சீவன் சிவலிங்கம் என்ற அளவுல அந்த தெய்வீகத்திலிருந்து தோன்றிய அந்த சக்தி வைரவி உறைந்திருக்கக்கூடிய இடம். என்றும் இளமையோடு இருப்பவர். உயிர் என்பது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத்தகைய தெய்வாம்சம் கொண்ட பெரு நிதியாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிலை அவளுக்கு நிகழ் அவரே. அதாவது உயிரை எதோடும் ஒப்புமை காட்ட முடியாது. ஏன்னா சத்திய பொருளிலிருந்து எழுந்த அந்த சக்தி நிலை இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. அது அதுவாகத்தான் இருக்கு, எதனோடும் ஊமை காட்ட முடியாது. மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான். அந்த ஒன்றிலிருந்து எழுந்த அனைத்தும் அந்த ஒன்றுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த ஒன்றிலிருந்து வந்த ஒன்றுதான் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகம் எல்லாம் ஒன்றுதான். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லும் போது ஏகத்திலிருந்து வந்ததுதான் அந்த அநேகம். நான் நீன்னு நாம பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நீ என்பது அங்கே இல்லை, நாம் தான் இங்கே. நாம் அதை உணர வேண்டும். அந்த உணர்வதற்கு இந்த பாடல் நமக்கு பேருதவியாக இருப்பதை நாம பார்க்க முடியும். தனிப்படுவித்தனல் சார்புபடுத்து, அவளை சார்ந்து நாம இருக்கும்போது நாம தனியாக உணர்வோம். எப்ப நாம தனியாக உணர்வோம்? வேறு யாரும் இல்லாத போதுதான் நாம தனியாக உணர்வோம். நாம் இறைவனோடு சார்ந்து இருக்கும் போது, இறைவன் ஒருவனே ஏகம் என்ற அளவுல இருக்கும் போது அங்கே நாம் தனியாக இருக்கிறோம். அதனாலதான் அந்த நிலையில தனியொரு நாயகி, அவளோடு அந்த உயிர் கலந்து உட்கலந்து ஒரே ஜோதியாக நாம இருக்கும் போது வேறு ஒன்றுமே அங்கே இல்லை. அப்ப தலைவனோடு இணைந்து இருக்கும் போது அவளே தலைவியாகவும் இருக்கிறார். இந்த பேருண்மைய நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணரும் போது பேரானந்தம் உண்டாகும். நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சியோ, அதாவது உள்ளத்துல அது நிலைத்து விடும். அந்த கருத்து, அந்த கருத்தோட நாம இருக்கும் போது அந்த தெய்வீக உணர்வு நமக்கு தோன்றும். நன்மை தீமைகளை பிரித்து பார்க்க முடியும். உச்சியில சகசிராதாரத்துல நினைவு வைத்து பார்க்கும்போது இந்த உலக பொருட்களோடு நாம தொடர்பு கொண்டு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த இன்பம் அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறி போகுது. அப்ப துன்பத்திற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தால் உலக அனுபவங்கள்ல மனது சிக்கிக்கொள்ள வைக்கும் போதுதான். அப்ப உலக அனுபவங்களிலிருந்து விடுவித்து அந்த தெய்வீக உணர்வுல மனம் லயமாகும் போதுதான் பேரானந்தத்தில் திளைக்க முடியும். பிரபஞ்சம் முழுவதும் விண்ணாற்றலாக ஒரு ஒழுங்கமைப்புல இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல், அந்த தனிப்பெரும் தலைவி, அவதான் நமக்குள்ள உயிராகவும் இருக்கிறா. அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் இந்த தென்மூளை என்று சொல்லக்கூடிய மூளை பகுதியில பிடரி பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலதான் உயிராற்றல் புதுப்பிக்கப்பட்டுன்னு சொல்றதை விட அது தெய்வீகத்திலிருந்து அது உற்பத்தி ஸ்தானமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீகத்தோடு பிரபஞ்சத்தோடு கலந்து அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ளாக
இயங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்ற அளவுல ஆசான் மேலும் பின்னாடி வர வர விளக்கி சொல்வார். அத்தகைய அந்த பேருண்மையை உணரும் பொருட்டு இந்த வைரவி மந்திரத்துல அற்புதமாக அந்த உயிருடைய இயக்கத்தை, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நமக்கு சுட்டி காட்டி அவளுக்கு நிகர் அவளே என்ற அளவுல உணரச் செய்து அந்த பேருண்மையை உணர்ந்து அந்த தெளிவிலே நாம் வாழ்வாங்கு வாழ்வோம். யாரும் அங்கே பிரிவுபட்டில்லை, ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதோடு எல்லோருமே இறைவனுடைய ஒரு துளிதா என்பதை உணர வேண்டும். கடல்ல பல துளி நீர் இருப்பது கடலாக காட்சியளிப்பது போல நாம் அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த அவையிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ இறையர்களையும் குருவின் திருவர்களையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயாக. குருவே துணை, குருவே துணை. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. உங்க குரல்ல பாடல் கேட்கறதே ஒரு இனிமையான சூழல். நன்றி நன்றி. சத்யநாராயணையா வார. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு பாடல் 1105. சாராம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பினை மாற்றி அமைப்பாள்னு உரையாசிரியர் சொல்றார். ஒரு உரையாசிரியர் அது என்ன? சார்பினை மாற்றி அமைப்பாள். இனிய மூலாதாரத்தில் இருக்கும் குமரி பெண் அவள், ஒப்பற்றவள் தேவி அவள், தானே தனக்கு தலைவி ஆனவள். அவள் என் மனத்தின் மலச்சார்புகளை அகற்றினாள். அகற்றிட்டு என்ன பண்ணாங்க? என்னை அவற்றிலிருந்து பிரித்த பின்னர் அந்த உள்ளம் அவள் திருவடிகளை சார்பாக கொள்ளச் செய்தாள். அவள் என்னை விரும்பி நின்றாள். இதைத்தான் சார்பினை மாற்றி அமைப்பாள்னு ஒரு உரையாசிரியரும், இன்னொரு உரையாசிரியர் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா, தென்கோடியில் உள்ள இனிய கடற்கரையில் எழுந்தருளி இருக்கும் குமரியாகிய வைரவி தன்னோடு இணை ஒருவர் இல்லாத ஒப்பற்ற தலைவி. அதனால் அவள் ஒருத்தியே உலகத்திற்கு முதல்வி. அவள் என்னை உலகச் சார்பினின்று நீக்கி தனியனாக செய்து பின் தனது துணைமையில் இருக்க வைத்து இன்பத்தை மிக உண்டாக்கி இவ்வாறு என் உள்ளத்தில் நின்று பயனளித்தாள். கொஞ்சம் குறிப்பு பார்த்தீங்கன்னா, சார்பு அப்படின்னா ஆன்மாக்களின் மலச்சார்பு, அவற்றை அழித்து பதிச்சார்பு விளைவிப்பவள். சார்பற்றல்லாதது சார்புணர்ந்து பற்றாது மனம் ஆதலால் மலச்சார்பு கெடுத்து திருவடி சார்பு விளைவித்தனள் என்றது. நனிப்படிவித்து அப்படின்னு சொல்லும்போது தைலதாரை போல் தனத்தடி கண்ணே இடையராது தோய்ந்து நிற்கச் செய்து ஆன்மாக்கள் என்றும் சுதந்திர ஈனர்களாதலின் தாமே அவர்கள் உள்ளத்தை நாடி நின்றாள் என்க அப்படின்னு ஒரு குறிப்புரையா சொல்றாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். இதை சிந்திப்போம். ஏற்கனவே சொன்னதை நம்ம ஒரு நினைவூட்டலாதான் இந்த உரையாசிரியர் சொன்னதை நம்ம வாசிச்சிருக்கோம். நன்றி. நன்றி சத்யநாராயணையா. கிருத்திகாமா வாருங்கள். இதுல இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படிங்கிற வார்த்தை வந்து சில சத்யநாராயண மாதிரி சில பிரதிகள்ல வந்து தென்கோடியில் உள்ள நம்ம குமரி அம்மாவை சொல்ற மாதிரியும் பிடிக்குது. சிலது இனிய என்னோட உள்ளத்துல இருக்கிற மாதிரி தரலாம். வாருங்கள் கிருத்திகா. கூடவே சகசர அறையில் உள்ள தென்மூலைன்னு கூட சொல்றாங்க சார். ஆமா கிருத்திகாமா வாருங்கள். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு கேட்ட கேள்வியில வந்து தென்மூலையில் இருக்கக்கூடிய தெளிவா சொல்றாரு, இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்றாரு. இதுல வந்து நான் பெரிதும் பின்பற்றக்கூடிய ஜி வரதராஜன் ஐயாவுடைய உரையில என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இன்பம் விளங்கும் மூலாதாரத்தில் வாசம் செய்யும் வாழை பெண் அப்படின்னு சொல்றாரு. அப்போ
ஒரு பகுதியில அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு உரையாசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க சகஸ்ர தலத்தில் இருக்கக்கூடிய தென்மூலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தலையினுடைய சகஸ்ர தலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க மூலாதாரத்துக்கு வந்து நம்ம திசை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல் முறையா நான் வந்து மூலாதாரத்துக்கு, ஏன்னா தலையை சுற்றி இருக்கக்கூடிய எண் திசைகளை நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு நம்ம இந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு தலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திசைகளையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஆனா முதல் முறையா நான் வந்து அவருடைய உரையில வந்து இதுல இருக்கக்கூடிய, அதாவது மூலாதாரத்துக்கு திசை சொல்ற மாதிரி தென் மூலை அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல வந்து எனக்கு வந்து சகஸ்ர தலத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு புரிதல் வந்து சரியா வரும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து இத வந்து மேல் திசையதான் நம்ம உச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேல் திசைக்கும் அப்படின்னா மேல் திசை உச்சின்னா கீழ் திசை வந்து மூலாதாரம் ஆகும். அப்ப அப்படி நம்ம பார்த்தா கூட கீழே வந்து சொல்லும்போது, மூலாதாரத்தை சொல்லும் பொழுது அது வந்து கீழ் திசையா தான் வருமே தவிர தென் திசைன்னு வராது. அதனால எனக்கு என்னமோ சகஸ்ர தலத்தில் இருக்கக்கூடிய குமரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப சகஸ்ர தலத்துல எப்படி குமரி வருவா அப்படிங்கிறதுனால அவருங்க வந்து இத வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குமரின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அது ஒரு 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 வேலிட் பாயிண்டா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மேலே அவள் போயிட்டா அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இறையோடு கலந்து விடக்கூடிய அந்த சிவசக்தி ஐக்கியத்துக்கு தான் அவ வந்து சகஸ்ர தலத்துக்கே போறா. பத்ம தலத்துக்கு போறதுக்கே அதுதான் காரணம். அப்ப அங்க போயிட்டா நம்ம வந்து சிவசக்தி ஐக்கியத்தை பத்தி தான் பேசுறோம். அப்ப இத வந்து சகஸ்ர தலத்துல வைக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா தேவி வந்து இறையோடு கலக்கக்கூடிய ஒரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அத்தனை முடிச்சுகளில் இருந்தும் மேலே எழும்பக்கூடியவள் அப்படின்னு. அப்ப மேலே எழும்பிட்டா என்ன பண்ணுவோம்? அவ எங்க ஐக்கியமாகிறா? அந்த சிவசக்தி ஐக்கியம் எங்கே நிகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலதான் நிகழுது. அந்த இறையோடு கலக்கக்கூடிய தன்மை, அததான் திருமணம், கல்யாணம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப என்ன, அப்ப எப்படி பொருள் கொள்ளுறது அப்படின்னும் நம்ம பார்க்கணும். அதனால கூட இவங்க வந்து இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பதிலா இருக்கு இந்த இடத்துல. அப்ப எது சரி அப்படின்னா அடுத்தாப்புல வரக்கூடிய பாடல் வரிகள் தான் நமக்கு அதற்கு உண்டான பதில சொல்லணும். என்ன சொல்றாரு? இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்றாரு. தனியொரு நாயகி தானே தலைவி அப்படின்னு. அப்ப தனித்த ஒரு நாயகியா அவள் தனித்த தன்மை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்றார். அப்ப அது என்ன தனித்த தன்மை? குமரின்னு சொல்றோம், கன்னின்னு சொல்றோம், தலைவின்னு சொல்றோம், அவளை வந்து சுமங்கலின்னு சொல்றோம், வாமதேவியன்னு சொல்லுவாங்க, இன்னும் சிவபத்னின்னு சொல்லுவாங்க, சிவாத்ரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நாமங்கள் அவளை இறையோடு பரம்பொருளோடு சிவசக்தி ஐக்கியத்தோடு குறிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே சமயம் அவளை வந்து தனித்துவமாக சொல்லக்கூடிய, அதாவது கன்னி குமரி அப்படின்னு சொல்லி ஒரு இளம் பெண்ணாக சொல்லக்கூடிய வார்த்தையும் இருக்கு. அப்ப இந்த தனித்த தலைவி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? தனி ஒரு நாயகி தானே தலைவி, அவள் தான் தனியான நாயகியாக இருக்கிறாள் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குமரியாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா எனக்கு என்ன பொருள் தோணுது அப்படின்னா அவளுக்கு ஒரு தனித்த தன்மை இருக்கிறது. அப்ப என்ன தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னன்னா இந்த பூமிக்கு வந்துட்டாலே நம்ம வந்து நம்மளதான் கம்பேர் பண்றோம் இல்லையா? நம்மளை வச்சுதான் தெய்வத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாக்க அத்தனை குணங்களும் இருக்கு. 3 குணங்கள் இருக்கு நமக்குள்ள. சத்வம், தமஸ், ரஜஸ் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு, முக்குணங்கள் இருக்கு. ஆனா அவள் தனித்து நிற்கிறாள். எதன் மூலமாக நிற்கிறாள்? நிர்குணையாக நிற்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவளுக்கு குணங்களே கிடையாது. அவள் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்கக்கூடியவளாக இருக்கிறாள்
அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அத சொல்றதுக்கு நிர்குணையாக நிற்கக்கூடிய அவள் நிராதாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் வந்து எங்கேயுமே இல்லை, ஆதாரத்தில் நிற்கிறாள், அதே சமயம் நிராதாரத்திலும் நிற்கிறாள். அப்ப அது ஒரு தனித்துவம். அப்ப தேவியினுடைய அத்தனை பண்புகளும் நம்மை மிஞ்சி நிற்கக்கூடிய, அதாவது இந்த உடல் சார்ந்து இந்த பிரபஞ்சம் சார்ந்து சார்ந்து நிற்கக்கூடிய அனைத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய தனித்தன்மையை உடையவள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தனியொரு நாயகி இப்படின்னா நம்ம வந்து எடுத்தோம்னா நிறைய நிஷ்கலங்காயே. அப்ப கலங்கம் இல்லாத, சந்திரன்ல கூட கலங்கம் இருக்கு, சூரியன் கூட ஒரு இடம் மறைஞ்சு விலகுது, அதுதான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம். சதா ஒளிரக்கூடிய சூரியன்லயும் இருக்கு. அதே சமயம் பகல் இரவு வந்து போகுது. பூமியில நிறைய ஏற்றங்கள் தாழ்வுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமும் அவள் தான். ஆனால் இது அல்லாது அற்றவளும் அவளாகவே இருக்கிறாள். அப்ப நிஷ்கலங்காயே, அப்ப அது தனித்துவம் தான் இல்லைங்களா? களங்கமே இல்லாதவள் அப்படின்னு, நிராதாரத்தில் வசிப்பவள், நிர்குணை, நிர்லபை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளை வந்து தனித்துவமாக காட்டக்கூடியது. அப்ப தனியொரு நாயகி அப்படி இருக்கிறதுனாலேயே அவள் தானே தலைவி. அப்ப அங்கேயும் அதற்கும் தாண்டி நிற்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. தானே தலைவி. அப்ப யாருக்கு தலைவி? நம்ம பாக்குறோம் சிவா, விஷ்ணு, ருத்ரர் அத்தனை பேருக்கும் சக்தி அளிப்பவளாக, ஆதி சக்தியாக அவள் விளங்குகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனாலதான் தானே தலைவி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, தனிப்படுவித்தனள் சார்பு படுத்து நனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே அப்படின்றான். அப்ப தனிப்படு வித்தனள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்கிருந்து தனிப்படு வித்தனள்? எல்லா உரையாசிரியர்களும் ரொம்ப அழகா சொல்றாரு. மலச்சார்புகளை அகற்றி நம்மை வந்து அத்தனையிலிருந்தும் வேறுபடுத்தி நிற்பவள். அப்ப நம்மளுடைய இந்த பிறவிக்கு உண்டான அத்தனை தலைகளையும் எடுத்து நம்மை வந்து அவளோடு வைக்கக்கூடிய தன்மையை உடையவள். நம்ம பார்த்தோம், கிணத்துக்கு மேல இருந்து எடுத்தாதான் வாளியை வந்து நம்ம வாளியை கிணத்துக்குள்ள இருந்து எடுக்கணும்னாக்கா நம்ம கிணத்துக்கு மேல இருந்தாதான் எடுக்க முடியும், கிணத்துக்குள்ளேயே இருந்தா எடுக்க முடியாது. இது ஒரு 2 பாடல் முன்னாடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவ எங்க இருக்கா? மேல இருக்கா, நிராதாரத்தில் இருக்கிறாள், நிஷ்குணனாக இருக்கலாம், நிர்லபையாக இருக்கிறாள். அப்போ அந்த தன்மையை நமக்கு கொடுக்குறான். அதனாலதான் சொல்றாங்க தனிப்படு வித்தனாள். அப்ப நம்மையும் அப்படிதான் பண்றான். அப்ப நம்ம மாத்திரதான் பண்றாளா அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். இல்ல, நம்ம சிவா, விஷ்ணு, ருத்ரமூர்த்தி அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய தொழில்படு வித்தைக்கு உண்டான குணங்கள் ஒன்றாக இருந்தாலும் அவர்களும் அனைத்து நிர்குணங்களுக்கும் மேலாக, நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்தாலும் இந்த 3 குணங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியவன் விஷ்ணுவை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர்களுக்கும் அத்தன்மையை கொடுப்பவளாக இருக்கிறாள். அப்ப நமக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கே கொடுக்கும்போது அவளை சார்ந்து நிற்கக்கூடிய அனைவருக்கும் அத்தகைய குணத்தை அவள் கொடுப்பவளாக இருக்கிறாள். எப்படி? சார்புபடுத்து. அப்ப நம்ம அவளை சார்வாகணும். சார்புனா அடுத்து போக வேண்டும், அவளை சார்ந்து இருக்க வேண்டும், அவளை மட்டுமே நம்பி சரணாகதி நம்ம சொல்றோம் இல்லையா? அத்தகைய சரணாகதியை நாம் அடைந்தோம் என்றால் நனினா நல்லது இல்லையா? நனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே. அப்ப அவங்கள்ட்ட நம்ம இது பண்ணினா போதும், அவ என்ன பண்றா? நமக்குள்ளே நம்மையே அவள் நாடி நிற்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்ப இத்தனை வார்த்தை சொல்லிட்டாரு. தனியொரு நாயகின்னு சொல்லிட்டாரு, தானே தலைவின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு தனிப்படுவித்தனள் அப்படின்னா யாருக்கு? நமக்கு மாத்திரம் இல்ல, அத்தனை பேருக்கும் அந்த நிர்குண தன்மையை தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? சார்புபடுத்து. அப்ப அதையும் அவளேதான் செய்யறா. நம்ம சரணாகதி அடையணும்ன்ற தன்மை எல்லாம் இல்ல, நம்ம கையில எதுவுமே இல்ல, அதையும் அவன் அருளாலே அவன் தாள் தொழுதுங்கிறது தானே நம்மளுடைய தாரக மந்திரம். அப்ப அத்தகைய தன்மையையும் அவளை தருகிறாள். நனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே அப்படின்னு சொல்ற. இப்ப இத்தனை விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த வார்த்தைக்கு நம்ம போனா, யார் அவள் அப்படின்னு பார்த்தா, இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இத்தனை தனித்தன்மையாக நிற்கக்கூடியவள் எங்கே இருக்கிறாள் அப்படின்னாக்க நம்மளுடைய இனிய தென்மூலை இருக்கும் சந்திரநாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் சந்திரனை தலையில் சூடி இருக்கக்கூடிய குமரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அதனாலதான் எல்லாருமே சகஸ்ர தலத்தை சொல்லி இருக்கலாம். ஏன்னா இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்னு வரும்பொழுது இத்தனை தனித்துவமாக இருப்பவளாக இருக்கிறாள் அப்படின்னா இது இவரை பரம்பொருளை தாண்டி நிற்கக்கூடிய நிராதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவள் அப்படின்னு பராசக்தியை சொல்லக்கூடிய ஒரு சிவசக்திங்கிறத தாண்டி பரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பராத் பரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அவ இந்த குமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் இந்த தனித்துவம் அப்படிங்கிற ஒரு தனியொரு நாயகி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு. அப்ப இந்த இடத்துல குமரி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா அழியாத தன்மையை உடையவள். அப்ப நம்ம இந்த இடத்துல கன்னிங்கிறதோட நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா குமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அழியாத தன்மையை அழிவின்மையை உடையவள் அப்படின்னு நம்ம ஒரு பொருள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம இனிய தென்மூலை இருக்கும் குமரி அப்படின்னா என்றைக்குமே அழியாத தன்மையை தரக்கூடிய அமிர்தத்தை அளிக்கக்கூடிய தேவி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இனிய தென்மூலை அப்படின்னா இந்த இடத்துல சிரசிற்கு மேலே பொழியக்கூடிய, ஆனா 16 கலைகள்ல சந்திரன் எங்கே உயர்ந்து நிற்பான் அங்கதானே உயர்ந்து நிற்பான். சோ அத சொல்றது ஒரு வார்த்தையா நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இது என்னோட புரிதல் முழுக்க. ஏன்னா நாம தீப நிகண்டுல பாத்தீங்கன்னா குமரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அழிவின்மை, அழியாதவள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நான் எங்க இருந்தோ எடுத்து சொல்லல, நான் சொல்லவும் மாட்டேன். அதனால ஒரு பாடம் ஆராய்ஞ்சோம்னா நம்ம இப்படிதான் சொல்லணும். இப்போ இது இது வரைக்கும் அவரு மூலாதாரத்தை என்னன்னு சொல்லியிருக்காரு, உச்சிய மேல்னு சொல்றாரு, அப்ப கீழ்னு வரும். அப்போ இது திசையில இது வராது. அப்போ அடுத்தாப்புல குமரி அப்படிங்கும் போது நம்ம சகஸ்ர தலத்துல நம்ம இந்த மாதிரி இறையோட ஐக்கியமாகி இருக்கக்கூடிய தேவியை பற்றி குறிக்கக்கூடிய இடம். அப்ப அதுவும் வராது. ஆனா தென் திசைன்னு சொல்றாரு. அப்ப இந்த குமரிக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் நான் பார்க்கக்கூடிய ஒரு முறை. அந்த ஒரு முறையில இந்த பாடலுக்கு என்னால இப்படிதான் பொருள் புரிந்து கொள்ள முடிந்தது. அதைதான் உங்களோடு பகிர விரும்பினேன். நன்றி நண்பர். அன்னைக்கு நீங்க சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ள இருந்து மேல தூக்கணும்னா மேல இருந்து தூக்கணும்னு சொல்லும் போது அதையும் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். இன்னைக்கு மறுபடியும் அதையும் சொன்னீங்க. எளிமையான உதாரணம் மூலமா ஒரு புரிய வைக்கிறவங்களோட பத்தி ரொம்ப ரசிக்க. நண்பர்களை கீழே கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை அல்லது கேள்விகளை பகிர்ந்து கொள்ள மேலே தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். திருப்பூர் பாலையா நிறைவு செய்து திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்று கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாண நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.